வணக்கம். வெயில் காலம் வந்தாலே உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அந்த ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் கரும்பு சாறு தானே. ஆனா தாகத்தை தணிக்கிற ஒரு சாதாரண பானம் தான் இதை நினைச்சிடாதீங்க. இதுல ஒளிஞ்சிருக்கிற அத்தியாவசியமான தாதுக்கள், வைட்டமின்களை பத்தி தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது ஒரு அருமையான இயற்கை மருந்து. அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல இருக்கு? வாங்க இந்த விளக்க பகுதியில விரிவா பார்க்கலாம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். கரும்பு சாறினா வெறும் இனிப்பான சர்க்கரை தண்ணி தானே, அதுல என்ன பெரிய விஷயம்னு தோணலாம். நம்மள பலரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுதாங்க இல்ல. சரி, இதுக்குள்ள ஆழமா இறங்கி பார்ப்போம். இதோட மருத்துவ உண்மைகளை ஒன்னொன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பகுதி 1, உடனடி ஆற்றல் தரும் இயற்கை பானம். வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது உடம்புல இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் குறைஞ்சு அப்படியே சோர்ந்து போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல ஒரு கிளாஸ் கரும்பு சாறு குடிச்சா எப்படி இருக்கும்? அதுல இயற்கையாவே இருக்கிற குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை உடனே கொடுக்குது. உடம்புல இருக்கிற நீரிழப்பை தடுத்து உடம்பை நல்லா கூலா புத்துணர்ச்சியா மாத்துது. வெயிலுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ். பகுதி 2, கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதுகாப்பு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? மஞ்சள் காமாலை மாதிரி கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கரும்பு சாறு ஒரு மிக சிறந்த இயற்கை மருந்து. ஆமாங்க, இது கல்லீரலோட மொத்த செயல்பாட்டையும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்குது. அது மட்டும் இல்லாம பித்தத்தோட அளவை ரொம்பவே சீரா வைக்குது. உண்மையாவே இது நம்ம கல்லீரலுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். சரி, இப்போ சிறுநீரக பகுதிக்கு வருவோம். மெடிக்கல் டேர்ம்ல டயூரெட்டிக், அதாவது சிறுநீர் பெருக்கின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இயற்கையாவே நம்ம உடம்புல சிறுநீர் உற்பத்தியை அதிகப்படுத்தி சிறுநீரக பாதையை சுத்தப்படுத்தி இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறது தான் இந்த டயூரெட்டிக். நம்ம கரும்பு சாறு இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இயற்கை டயூரெட்டிக். குறிப்பா சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுற அந்த எரிச்சலை சரி பண்றதுல இது கில்லாடி. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் இருக்கு. சிறுநீரக கற்களோட வீரியத்தை இது வியக்கத்தக்க வகையில குறைக்குது. பாத்தீங்களா? இது வெறும் தாகம் தணிக்கிற பானம் மட்டும் இல்ல, நம்ம சிறுநீரகங்களை பாதுகாக்கிற ஒரு இயற்கையான கவசம். பகுதி 3, செரிமானம், சர்மம் மற்றும் பற்களுக்கான முழுமையான மேம்பாடு. இப்போ நான் சொல்ல போறத கேட்டா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஆல்பா ஹைட்ராக்சி அமிலங்கள், அதாவது AHA, குறிப்பா அதுல இருக்கிற கிளைகாலிக் அமிலம். இன்னைக்கு மார்க்கெட்ல விற்கிற பல காஸ்ட்லியான ஸ்கின் கேர் பொருட்கள்ல இந்த கிளைகாலிக் அமிலத்தை நீங்க பாத்திருக்கலாம். ஆனா இது இயற்கையாவே நம்ம கரும்பு சாறுல இருக்குங்க. இது சருமத்தை நல்ல பளபளப்பா மாத்துது, முகப்பருக்களை குறைக்குது, முக்கியமா வயதான தோற்றம் வராம தள்ளி போடுது. செமையா இருக்கல்ல? சரி, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த அட்டவணையில பார்க்கலாம். இதுல இருக்கிற பொட்டாசியம் நம்ம வயிற்றோட அமிலத்தன்மைய, அதாவது pH லெவலை பேலன்ஸ் பண்ணி செரிமானத்தை ஈஸியாக்குது. கூடவே மலச்சிக்கலையும் தடுக்குது. அடுத்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். இது நம்ம பற்களோட எனாமல் பகுதியை வலுவாக்குறது மட்டும் இல்லாம வாய் துர்நாற்றத்தை போக்கி ஈறுகளை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்குது. கடைசியா நாம முன்னாடியே பேசின அந்த AHA கிளைகோலிக் ஆசிட் நம்ம சர்மத்தை எவ்வளவு பிரைட்டா வச்சுக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பகுதி 4, இதை எப்படி குடிக்கணும்? முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இப்போ கரும்பு சாறை எப்படி சரியா குடிக்கணும்னு ஒரு 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா பிழிஞ்ச கரும்பு சாறை மட்டும் தான் வாங்கணும். ஸ்டெப் 2, நல்ல டேஸ்டுக்கும் கூடுதலான மருத்துவ பலன்களுக்கும் அதுல கொஞ்சமா இஞ்சி மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டெப் 3, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்கின உடனே குடிச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சிருந்தா அதுல ஆக்சிஜனேற்றம், அதாவது ஆக்சிடேஷன் நடந்து அதோட ஒட்டுமொத்த மருத்துவ குணங்களும் மாறிடும். இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் இருக்கு. கரும்பு சாறுல ஏகப்பட்ட நன்மைகள் இருந்தாலும் இதுல சர்க்கரை அளவு ரொம்ப அதிகம். அதனால சர்க்கரை நோயாளிகள், அதாவது டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா டாக்டரோட அட்வைஸ் இல்லாம இதை குடிக்க கூடாது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான குறிப்பு, நம்ம ஊரு ரோட்டோர கடைகள்ல கரும்பு சாறு குடிக்கும் போது அது சுத்தமான முறையில தான் தயாரிக்கப்படுதான்னு எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. கரும்பு சாறு உடம்புக்கு நல்லதுதான், ஆனா அது பிழியிற மெஷின், அவங்க யூஸ் பண்ற ஐஸ் கட்டிகள் இதெல்லாம் சுத்தமா இல்லைன்னா அது நன்மைக்கு பதிலா தீமையை தான் கொடுக்கும். ஸோ ஹைஜீன் ரொம்ப முக்கியம். சரிங்க, நாம இந்த விளக்க பகுதியோட இறுதிக்கு வந்துட்டோம். அடுத்த முறை வெயில்ல தாகமா இருக்கும்போது நீங்க கரும்பு சாறு குடிக்க போனா கடையில ஹைஜீன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுல இஞ்சி எலுமிச்சை சேர்க்கவும் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நம்புறேன். வெயில் காலத்துல நம்ம உடம்போட சூட்டை தணிச்சு தாது சத்துக்களை ரீசார்ஜ் பண்ண கரும்பு சாறு ஒரு சூப்பரான இயற்கை பானம். இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.